ஒரு விஷயமா உலகத்துல கவலைப்படுற அளவுக்கு பெரிய விஷயம் எதுவுமே இல்லைங்கம்மா. கவலைப்படுவதனால் நம்முடைய குறிக்கோளை நோக்கி, செய்ய வேண்டியதை நோக்கி நாம் செல்லுகின்ற வேகம் உயரப்போவதே இல்லை. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கவலைப்படுறது ஒரு கார்ல போயிட்டு இருக்கும்போது பிரேக்க பிரஸ் பண்ற மாதிரி. பிரேக்க பிரஸ் பண்றதால நாம செல்ல வேண்டிய இடத்துக்கு போய் சென்றுடுவோமா? கிடையாது. ஒரு காமெடியன் மாதிரி வாழறவங்க தான் ரியல் லைஃப்ல ஹீரோவா சாதிக்கிறாங்கம்மா. தன்னை ஹீரோன்னு தானே நினைச்சுக்கிட்டு இறுக்கமா கான்ஸ்டிபேட்டட் மூஞ்ச வச்சுட்டு தன்னை ஹீரோன்னு ஏதோ ஒரு பெரிய பெடர்ஸ்ல தன்னைத்தானே வச்சுக்கிட்டு அந்த ஈகோவோடையே இயங்குறவங்க நிஜ லைஃப்ல காமெடியன் மாதிரி தான் இருப்பாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாலியா அப்ரோச் பண்ணுங்க. முதல் தேவை, எந்த பிரச்சனையாக எந்த சூழலா இருந்தாலும் அமைதியோடும் சாந்தத்தோடும் ஆனந்தத்தோடும் இனிமையோடும் ஒரு ஸ்வீட்னஸோடையும் அப்ரோச் பண்ணுங்க. ஜெயிச்சிடலாம். Taste Daily. Taste the Daily. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. அம்மா சுஜாதா பாபு அவர்கள் அனுப்பி இருக்கிறார்கள். அம்மா சுஜாதா பாபு அவர்கள், உங்களை வணங்குகிறேன். அவங்களுடைய கேள்வி: ஐயா வணக்கம். உங்ககிட்ட அரசியல் சார்ந்தோ இல்ல நடைமுறை வாழ்க்கை சார்ந்தோ இல்ல ஆன்மீகம் சார்ந்தோ எந்த கேள்வி கேட்டாலுமே நீங்க சொல்ற பதில்ல ஒரு ஹாஸ்யம் கான்டென்ட், நகைச்சுவை கான்டென்ட் இல்லாம நீங்க எதுவுமே சொல்றதில்லை. அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு. இந்த முதிர்ச்சி உங்களுக்கு ஆன்மீகத்தில் வந்ததா, அனுபவத்தில் வந்ததா? சொல்லுங்களேன். அம்மா சுஜாதா பாபு அம்மா அவர்கள், ஆன்மீகத்தில் வந்ததா அனுபவத்தில் வந்ததான்னு கேக்குறீங்க. ஆன்மீகம் அனுபூதி அனுபவமாக மாறியதால் வந்தது. அதாவது ஆன்மீக அனுபூதி உள்ளுக்குள்ளே மலர்ந்து அந்த அனுபூதியை மக்களுக்கு அளிக்கும் பொழுது மக்களோடு ஏற்படுகின்ற அனுபவம் இந்த இரண்டும் கலந்ததனால் வந்தது. ஒரு விஷயமா உலகத்துல கவலைப்படுற அளவுக்கு பெரிய விஷயம் எதுவுமே இல்லைங்கம்மா. ஏன்னா கவலைப்படுவதனால் நம்முடைய குறிக்கோளை நோக்கி, செய்ய வேண்டியதை நோக்கி நாம் செல்லுகின்ற வேகம் உயரப்போவதே இல்லை. அதாவது நாம செய்ய வேண்டியதை கவலைப்படுவதனால் செய்து முடிக்கப் போவதே இல்லை. உண்மையில பாத்தீங்கன்னா கவலைப்படுறது ஒரு கார்ல போயிட்டு இருக்கும்போது பிரேக்க பிரஸ் பண்ற மாதிரி. பிரேக்க பிரஸ் பண்றதால நாம செல்ல வேண்டிய இடத்துக்கு போய் சென்றுடுவோமா? கிடையாது. செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்வதற்கு பிரேக்க பிரஸ் பண்றது யூஸ் ஆகாதது மாதிரி கவலை உபயோகமாகாது. பிரேக்குக்கு வேற யூஸ் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளை, நோக்கத்தை அடைவதற்கு கவலை எந்த விதத்திலும் உபயோகமாகாது. அதனால கவலைப்படுற அளவுக்கோ கஷ்டப்படுற அளவுக்கோ எதுவுமே இல்லை. கஷ்டப்பட்டு நாம புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணிதான். அதனாலங்கம்மா உண்மையில் இந்த ஒரு சிறிய உதாரணத்தை புரிஞ்சுக்கோங்க. தன்னை ரொம்ப லைட் பர்சனாலிட்டியா வச்சுக்கிட்டு ஜோவியலா, கேஷுவலா, இனிமையா, ஜாலியா
ஒரு காமெடியன் மாதிரி வாழறவங்க தான் ரியல் லைஃப்ல ஹீரோவா சாதிக்கிறாங்கம்மா. தன்னை ஹீரோன்னு தானே நினைச்சுக்கிட்டு இறுக்கமா கான்ஸ்டிபேட்டட் மூஞ்ச வச்சுட்டு தன்னை ஹீரோன்னு ஏதோ ஒரு பெரிய பெடர்ஸ்ல தன்னைத்தானே வச்சுக்கிட்டு அந்த ஈகோவோடையே இயங்குறவங்க நிஜ லைஃப்ல காமெடியன் மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாரும் அவங்கள காமெடியன் மாதிரி தான் பார்ப்பாங்க, காமெடி பீஸா தான் போவாங்க. ஆனா தன்னுடைய நிஜ வாழ்க்கையில ஸ்வீட்டாவும் ஜாய்ஃபுல்லாவும் கேஷுவலாவும் ஒரு காமெடியன் மாதிரி ரிலாக்ஸ்டாவும் என்ஜாய் பண்ணிட்டு வாழறவங்க நிஜ வாழ்க்கையில் ஹீரோவா மாறிடுறாங்கம்மா. இதான் உண்மை. அதனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாலியா அப்ரோச் பண்ணுங்க. முதல் தேவை, எந்த பிரச்சனையாக எந்த சூழலா இருந்தாலும் அமைதியோடும் சாந்தத்தோடும் ஆனந்தத்தோடும் இனிமையோடும் ஒரு ஸ்வீட்னஸோடையும் அப்ரோச் பண்ணுங்க, ஜெயிச்சிடலாம். அப்ப மட்டும்தான் நாம் முழுமையாக ஒன்றில் இயங்குகிறோம், செயல்படுகிறோம். அதனால கவலைப்படுற அளவுக்கு உலகத்துல எதுவுமே இல்லை. தன்னை காமெடியனா ஃபீல் பண்ணி ஹாப்பியா ஜாலியா வாழறவங்க நிஜ வாழ்க்கையில ஹீரோவா அச்சீவ் பண்ணிடுறாங்க, சாதிச்சிடுறாங்க. தன்னை ஏதோ பெரிய ஹீரோன்னு அரகன்ஸ்னால ஈகோனால தன்னை ஏதோ பெருசா நினைச்சிட்டு கான்ஸ்டிபேட்டடா ஸ்ட்ரெஸ்லயே வாழறவங்க லைஃப்ல லூசர்ஸா தான் போறாங்க. மற்றவங்களால சாதாரண காமெடி பீஸா தான் பார்க்கப்படுறாங்க. இதான் உண்மைமா. எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு துக்கம் வந்து கஷ்டப்படுறோமோ, பிரச்சனைகள் வந்து தீர்க்க முடியாம தடுமாறுறோமோ, தெரிந்து கொள்ளுங்கள், அங்கெல்லாம் நம்முடைய எதிரிகள் இந்த வர்ணாசிரம தர்மத்தின் வாழ்க்கை முறையை இம்பேலன்ஸ் பண்ணி அழிச்சு, அந்த தர்மம்தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம்னு நம்மை மூளைச்சலவை செய்து ஹேட் ஸ்பீச் மூலமா விஷ விதைகளை திணித்து நமக்குள்ளேயே சுயசந்தேகம், சுயமறுப்பு, சுயவெறுப்பை உருவாக்கி நம்மை அழித்ததுதான் காரணம். அதாவது நம்முடைய நன்மைக்கும் வெற்றிக்கும் எது காரணம், நம் தீமைக்கும் அழிவுக்கும் எது காரணம்னு நாம் தெளிவாக புரிந்து கொள்வது அடிப்படை தேவை. கீதையில் ரொம்ப அழகா கிருஷ்ண பெருமான் சொல்றாரு, சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்யகர்த்தாரம் அவ்யயம். குணங்களின் அடிப்படையில் நானே 4 வர்ணங்களையும் படைத்தேன். தெளிவா சொல்றாரு, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜாதி டிஎன்ஏல இருக்கு, பிறப்பின் அடிப்படை. வர்ணம் நாம் ஏற்றுக்கொண்ட குணங்களின் அடிப்படை. நம்முடைய சூக்ஷ்ம சரீரமான குணத்தின் அடிப்படையில் வர்ணம். இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும், எந்த ஜாதியினரும் எந்த வர்ணத்திற்குள்ளும் நுழையலாம். ஏன்னா வர்ணம் வந்து நம்முடைய கான்ஷியஸ் டெசிஷன். வர்ணம் நம்முடைய குணத்தை சார்ந்து நாம் முடிவெடுத்துக் கொள்வது. இது பல ஆயிரக்கணக்கான சாஸ்திர பிரமாணங்களை என்னால கொடுக்க முடியும். காமிகாகமம் தெளிவா சொல்லுது, யார் வேண்டுமானாலும் தீட்சை எடுத்து எந்த வர்ணத்திற்குள் வேண்டுமானாலும் நம்மை
ஆட்படுத்திக் கொள்ளலாம். ஒரு ஸ்டேபிளான சொசைட்டிக்கும் தொடர்ந்து ஸ்பெஷலைசேஷன் நடந்துகிட்டே இருக்கிறதுக்கும் இந்த வர்ண ஆசிரம தர்மம் மிகப்பெரிய நல்ல காரணி. சற்றே பொறுமையோடு மூளைச் செலவைக்கு ஆளாகாமல் நம்முடைய வரலாற்றை புரட்டிப் பார்த்தீர்களானால் வர்ணாசிரம தர்மம் ஒரு மிகப்பெரிய நேர்மையான சமூகத்தை இனிமையாக, அமைதியாக, ஆனந்தமாக, சமூக நீதியோடு வாழ்வதற்காக நம் முன்னோர்கள் செய்து வைத்த சமூக கட்டமைப்பு என்பது மிகத் தெளிவாக நமக்கு புரியும். ஆழ்ந்து கேளுங்கள். அதாவது நீங்க கேட்டிருக்கிற ஒரு கேள்விக்கும் என்னால ஆயிரக்கணக்கான ரெஃபரன்சஸ், ஆயிரக்கணக்கான சாட்சிகளை அளிக்க முடியும். காலத்தை கருதி இந்த கருத்துக்களின் சாரத்தையும் சில ரெஃபரன்சஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்கிறோம். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now.